என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு P R சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்து இப்போ எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்பிக்கையோடு வந்துட்டேன் அப்படிங்கிற கதையை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒரு தடவை கண்ணதாசன் சொல்லியிருந்தார், நான் முதல்ல நாத்திகனாக இருந்தேன். நாத்திகன் அப்படின்னு சொன்னால் ஒரு கடவுள் எதிர்ப்பு. ஸோ கடவுளை நம்புகிறவங்கள எல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு எதிர்த்து பேசணும், அவங்கள பயிற்சி பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே அதில் என்னென்ன மூட நம்பிக்கைகள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கடவுள் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் நிறைய படித்தேன். அந்த புத்தகங்கள் படிக்க நான் நாத்திகனாக இருந்து ஆத்திகனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இது நான் எங்கேயோ படித்தேன், இது எந்தளவு உண்மைன்னு தெரியாது. பட் இப்போது நம்ம கதைக்கு வருவோம். நான் எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன் அப்படின்ட்டு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் புல்ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு நண்பர் என்ன பண்ணியிருந்தார், அதே தேதி நான் காலையில் ரிலீஸ் பண்ணால் அவர் சாயங்காலமே இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார். டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் ஃபேபுலஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தார். நான் ஒன்றும் சொல்லலை, இது அவங்களோட நம்பிக்கை. சிலர் நம்புவாங்க, சிலர் நம்ப மாட்டாங்க. ஸோ ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா, நான் ஓரளவு நல்ல ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறேன். ஆனால் அவர் கடந்த 3 வருஷமாக லாபமே பண்ணலை அப்படின்னு அவருக்கு வேண்டாத யாரோ ஒருத்தர் இன்கம் டேக்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பொழுது. அதை வச்சு அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லேருந்து அவருடைய டேட்டாவெலாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு ரொம்ப இதுவாகி போச்சு. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. முதல்ல எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மேலே ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பொதுவாக உங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ இருந்தால் நீங்கள் டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ படிக்க வைக்கணும்னு நினைப்பீங்க. எதனாலன்னு சொன்னால், டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்லாம் ஒரு சமூகத்தில் நல்ல அந்தஸ்தோடு நல்ல காசு பணத்தோடு செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் காரணம். ஸோ ஒரு வேளை நாளைக்கே சூழ்நிலைகள் மாறி ஒரு தெருப்பு இருக்கிறவங்களுக்கு தான் 10 லட்ச ரூபா சம்பளம், மற்றவங்களுக்கெல்லாம் அதிகபட்ச சம்பளம் 20,000 ரூபா தான் அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தெரு கூட்டுற வேலைக்கு தான் விரைவோம். டிக்னிட்டி ஆஃப் லேபர் அப்படிங்கிறது தனி. எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலை நம்ம கண்ணும் கருத்துமாக செய்யணும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும், சில தொழில்களில் பணம் அதிகமாக வருது, சில தொழில்களில் பணம் வரமாட்டேங்குது, அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம பசங்க நல்லா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம பசங்களை டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதே போல் எனக்கு முதல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்பலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தப்போ, சரி நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணி ஓரளவு நல்லா ப்ராஃபிட் பண்ணுற ஒரு 3-4 பேராவது நம்ம கண்ணில் பார்த்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு ஆளை கூட என்னால் கண்ணில் பார்க்க முடியல. ஆனால் என்னுடைய நண்பர்களில் சிலர்லாம் இருந்தாங்க. நான் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த டாப் 10 டெக்னிக்கல் அனலிஸ்ட்டு, இந்தியாவில் நான் ஒன் அவுட் ஆஃப் த டாப் 5 டெக்னிக்கல் அனலிஸ்ட் சொல்லின்னு தெரிஞ்சாங்க. ஆனால் யாருமே பணம் பண்ணலை. ஸோ அதனால தான் எனக்கு நம்பிக்கை சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ஸோ நேச்சுரலி 2018 நான் ஒரு தடவை மும்பை போயிருந்தேன் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறதுக்காக. அப்போது ஒரு ஒர்க் ஷாப் அட்டெண்டி, அவர் பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் உருவமாக எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் என்ன சொன்னார், சார் அது 2 டே ஒர்க் ஷாப்பு, 1 டே முடிஞ்சிடுச்சு சார், உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்பிக்கை இல்லை சார், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். ஒன்றும் இல்லை சார், நான் ஒரே ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா போதும், நான் என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் உங்கள் விருப்பம். எனக்கு உங்களுடைய டைம் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்கணும், அவ்வளோதான் சார். அதுக்கு ரிட்டனாக நான் உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு டின்னர் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். நம்ம தான் ஓசியில் சோறு போடுறேன்னு சொன்னால் உடனே போய்டுவோம் யார் கூப்பிட்டாலும். சரின்னு சொல்லிட்டேன். அவர் என்ன பண்ணார், டின்னருக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு, அது நல்ல ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா, ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா, டின்னர் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது வரதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ அதுக்குள்ளார அவர் எனக்கு அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. என்ன சொன்னார், சார் நீங்கள் போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு. சரிங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுலேருந்து அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை நான் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணின்னு இருந்தேன். ஆனால் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை, உண்மையை சொல்லணுனாக்கா. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்ச நாள் அப்படி இருந்தது. பட் என்னென்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா
ஆஸ் அன் ஆப்ஷன் செல்லர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் டைரெக்ஷனல் பிளேயராக இருப்பீங்க. நான் டைரெக்ஷனல்னால் ஒன்று ஸ்ட்ராடல் பண்ணுவீங்க, இல்லை ஸ்ட்ராங்கிள் பண்ணுவீங்க. பட் சமயத்தில் மார்க்கெட் வந்து வயலண்ட்டாக மூவ் ஆகும்போது இந்த நான் டைரெக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பெரிய பிரச்சனைகளை கொடுத்துருது, நிறைய லாஸ் கொடுக்குது. அதுதான் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமை சொல்லுவாங்க, ஆப்ஷன் செல்லர்னால் என்னென்னா ஈட் லைக் சிக்கன் அண்ட் ஷிட் லைக் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாபம் வரும்போது 10 ரூபாய் 20 ரூபா வருது, நஷ்டம் வரும்போது 200 300 வருது. அதனால் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு இது சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்குது, ஆனால் அந்த ஜோசியம் பார்க்குறவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜோசியம் வேறு, ஜோசியம் பார்க்குறவங்க வேறு. ஸோ ஏன் அதே போல் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேறு, டெக்னிக்கல் அனாலிசிஸை ஃபாலோ பண்ணுறவங்க வேறவாக இருக்கலாம், அவங்க ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கலாம் இல்லை. ஸோ அப்படி என்ன குறைபாடு அப்படிங்கிறத நான் வந்து ஆராய்ச்சி பண்ணேன். ஸோ அப்போ தான் என்ன தெரிஞ்சதுனாக்கா, இந்த கதையை நான் ஏற்கனவே 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து போய் டெக்னிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ணுறாரு. அந்த டெக்னிக்கல் கிளாஸில் வந்து இது க்ரீனில் வந்தால் பை, இது ரெட்டில் வந்தால் செல்லுன்றாங்க. இவர் கையில் ஒரு 10 லட்ச ரூபாய் வச்சுருக்கிறாரு. ஸோ 10 லட்ச ரூபாய் கொண்டு போய் இதில் போட்டுட்டு ஐசிஐசிஐ பேங்க்கு க்ரீனில் வருது. அவர் 9 லாட்டு பை பண்ணுறாரு, 1 லட்ச ரூபாய் மார்ஜின், 9 லட்ச ரூபாய் மார்ஜின், 1 லட்ச ரூபாய் எம்டிஎம் லாஸுக்கு. இப்போ திடீர்னு அன்றைக்கி சாயங்காலம் ஏதோ ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரியை வந்து ஏதோ சிபிஐயில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த பேங்க்கில் ஒரு பெரிய ஸ்கேம் வந்தது அப்படின்னு நியூஸ் வந்தால் மறுநாள் அப்படியே 4% 5% கேப் டவுன் ஆகும். இவருக்கு எம்டிஎம் லாஸு 4-5 லட்சம் ஆகும். ஸோ புரோக்கரே ஸ்கொயர் அப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு 10 லட்சத்தை கொண்டு வருவார், போடுவார். இந்த தடவை பார்த்துன்னா இருப்பார், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து க்ரீனில் வரும். ஆனால் 9 லாட்டு வாங்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்காது, 2 லாட்டு தான் வாங்குவார். இந்த தடவை எந்த பிரச்சனையும் இருக்காது, மார்க்கெட் நல்லாவே இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 10% ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனால் அவர் முதலீடு பண்ணது 2 லட்சம், 10% ரிட்டர்னா 20,000 தான். ஆனால் அவர் கையில் வச்சுங்கிற கேபிட்டல் 10 லட்சம். ஸோ 10 லட்சத்துக்கு 20,000 ரிட்டர்ன் வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் பணத்தை அதிகமாக டேபிள் மேலே வச்சிங்கன்னா ரிஸ்க் வந்து உங்களை இடிக்கும். நீங்கள் பணத்தை கம்மியாக டேபிளில் வச்சிங்கனால் அதுக்கு உண்டான ரிவார்ட், அந்த டேபிளில் வைக்கிற பணத்துக்கு உண்டான ரிவார்டு வந்து வில் நாட் பி அ டீசன்ட் ரிவார்ட் ஃபார் யுவர் என்டையர் கேபிட்டல். ஸோ இதில் தான் வந்து பொசிஷன் சைஸிங் அப்படிங்கிறது வருது. அப்போ எது கரெக்டான பொசிஷன் சைஸிங் யாருக்கும் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா சரி, டெக்னிக்கல் அனாலிசிஸ் மேலே நல்லா இருக்கலாம், ஆனால் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸை ஃபாலோ பண்ணுறவங்க மேலே குறைகள் இருக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, அந்த நண்பர், மும்பை நண்பர் சொல்லி கொடுத்தது வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு அப்புறம் யோசனை பண்ணேன். அவர் என்ன பண்ணார், அந்த டெக்னிக்கல் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவர்லி கேண்டிலில் ஃபாலோ பண்ண சொன்னார். அப்போ நான் பார்த்தேன், அவர்லி கேண்டிலில் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் டேர்ம் பிளேயரு, ஷார்ட் டேர்ம் பிளேயர் கிடையாது. ஆனால் நம்ம எதனால் வந்து அவர்லி கேண்டில் பார்க்கணும், நம்ம டெய்லி கேண்டில் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பேராமீட்டர் வந்து சேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பேக் டெஸ்ட் பண்ணேன், ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணேன். ஸோ அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு அடிக்கடி யூடியூப்பில் நான் சொல்கிறேன். நிஃப்டி வந்து 19,530 தாண்டினப்போ லாங் ஆச்சுன்னு சொன்னேன். இப்போ அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் 800 பாயிண்ட் மேலே வந்துருச்சு. அதே போல் ரிலையன்ஸ் வந்து 2340 மேலே லாங்குன்னு சொன்னேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 1540 தாண்டினா லாங்குன்னு சொன்னேன். 1540 தாண்டின மறுநாள் 1560 க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து இப்போ திரும்ப இன்றைக்கி மேலே போயிடுச்சு. இந்த ஒரு சேஞ்ச் எனக்குள்ளே வந்தது. இதுக்கப்புறம் என்னாச்சு, வேறு ஒரு நண்பர் அவர் சொன்னார், சார் நான் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணேன் சார், கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறேன் கேளுங்கன்னாரு. அவர் சொல்லிக் கொடுத்தாரு, எனக்கு புரியல. சரி, நமக்கு கொஞ்சம் கம்மி மேலே, அதனால் அவ்வளோ ஈஸியாக புரியாது. அப்புறம் நான் சொன்னேன், சரி நான் தான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், அது ரொம்ப சிம்பிளாகுது, இவர் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகுது, நம்ம எதுக்கு இவரை இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியல, விட்டுருங்க. ஒன்று பண்ணுங்கள், நிஃப்டி எப்போ லாங் ஆகுதுன்னு உங்கள் டெக்னிக்கலில் சொல்லுதோ அப்போ எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே போல் நிஃப்டி எப்போ ஷார்ட் ஆகுதோ உங்கள் டெக்னிக்கலில் அப்போ எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னார். அவர் எப்பப்பெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி லாங்குன்னு சொன்னாரோ அப்போல்லாம் என்னோடய டெக்னிக்கல் அனாலிசிஸில் லாங் தான் காமிச்சிது. அவர் எப்பப்பெல்லாம் ஷார்ட் சொன்னாரோ அப்போ எனக்கும் ஷார்ட் காமிச்சிது. பட் மேபி ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் முன்ன பின்ன, ஒரு அக்யூரேட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 10-20 பாயிண்ட் முன்ன பின்ன லாங்கு ஷார்ட்டு காமிச்சிது. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஸோ இது வந்து ஆல் த ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது நீங்கள் எப்படி போனீங்கனாலும் இங்கே ரூமை நோக்கி தான் போகிறீங்க. அதே போல் டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் எந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்கன்னா மார்க்கெட் டைரெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணணும். மார்க்கெட் லாங்காக ஷார்ட்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் உங்களுடைய வேலை. ஸோ அதனால் வந்து மோரலஸ் எல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஏறக்குறைய ஒன்று தான். ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மேலே ஓரளவு நல்ல நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் இப்போல்லாம் நான் வந்து நிறைய யூடியூப்பில் வந்து நான் பேசுகிறேன். ஸோ என்னுடைய ட்ரேடிங் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. ஏன்னா சமயத்தில் ட்ரெண்டிங் செட் ஆச்சுன்னா எங்கே வேணாலும் போகும் மார்க்கெட். நான் ட்ரெண்டிங்காக இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஏற்கனவே வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் 18,850 போச்சு, இதுக்கு மேலே எங்கள் மார்க்கெட் மேலே போகுது 19,600 காலை செல் பண்ணிட்டார் டிசம்பர் மாதத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா 20,400. அவர் 1 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸில் உட்காந்துருக்கிறாரு. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, சமயத்தில் நீங்கள் ட்ரெண்டை வந்து கணிக்கலை அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து லாஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இப்போல்லாம் வந்து நான் வந்து ஓரளவு டெக்னிக்கல் வந்து நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய யூடியூப்லலாம் நான் பேசுகிறேன். ஸோ என்னுடைய யூடியூப்பை ஒழுங்காக ஃபாலோ பண்ணவங்களாம் வந்து ஓரளவு கண்டிப்பாக இந்த டேஞ்சர்லாம் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு முந்தானத்து கூட சொல்லியிருந்தேன். ஒரு நண்பர் கேட்டார், சார் 1000 பாயிண்ட் ஏறி போச்சு, இதுக்கு மேலே எவ்வளோ ஏறும்ன்ட்டு. அப்புறம் சொன்னேன், இது ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரே இதுக்கு மேலே தான் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 பாயிண்ட் ஏறிடுச்சு. இதுதான் என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸுடைய ஸ்டோரி. கண்ணதாசன் எப்படி ஆத்திகராக மாறினாரோ அந்த மாதிரி நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் புல்ஷிட்லேருந்து இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் வெரி குட் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் எங்கள் ஒர்க் ஷாப்பில் நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ நீங்கள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதா இருந்தால் எங்கள் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேபி ஜனவரி 15 தேதியில் நான் சென்னை வரேன். ஸோ மேபி சென்னை, பெங்களூரில் ஒரு ஒர்க் ஷாப் பிளான் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போவே. அதே போல் ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராமும் நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஜஸ்ட் பேசிக்கலி நீங்கள் என் கூடவே இருந்து நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் நான் இப்போ வந்து இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதில்ல, நான் வந்து யூஎஸில் தான் ட்ரேட் பண்ணுறேன். மற்றபடி நான் உங்களுக்கு இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் நான் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆனால் நான் யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் ஆஃபீஸ் நம்பர்ஸ்லாம் இருக்கும், அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.